என்னாச்சு தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு வஞ்சிக்காதே செவிலியர்களை வஞ்சிக்காதே ஏமாற்றாதே செவிலியர்களை ஏமாற்றாதே என்னாச்சு பணி நியமனம் என்னாச்சு போராடுவோம் வெற்றி பெறும் வரை போராடுவோம் நம்ம ஓட்டு போட்ட கவுன்சிலர் அங்கே 4 மாடி வீடு அப்போ அதெல்லாம் செய்யறவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற நம்மளுக்கு செய்யறது ரொம்ப கஷ்டம். நமக்கு ஒரு டீயை போட்டாலும் வைங்க பேப்பர்ல பெருசா அரசு உயர்வுக்கு 3% வழங்கப்பட்டுள்ளது. அந்த மக்களுக்கு அது ஒன்று தெரியாது. என்னங்கிற விவரம் மக்களுக்கு அதிகம். அங்க நம்மளுடைய பேச்சு ஒரு வாரத்துக்கு நடக்கும். நம்ம சொன்ன பிறகு ஐயோ உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு இவ்வளோ இருக்கா, உங்களுக்கு இப்படிதான் காசு, அவங்களுக்கு எதுவும் பென்ஷன் நம்மளுக்கு பென்ஷன் அவங்களுக்கு கேட்கலாம். கோடி கணக்கு நம்ம திருப்பி கூட எவ்வளோ பணம் 5000 40 வருஷம் வேலை பண்ணுவாங்க 8000 வாங்குறாங்க. அந்த பென்ஷன் கட்டிக்கிறீங்க ரொம்ப ஆச்சரியப்படுங்க. 2000 ரூபாய் பென்ஷன் மாதம் 2000 அந்த பென்ஷன் என்ன பண்ண முடியும்? அந்த காத்திருப்பு போராட்டம் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனை காரியத்தை நிரப்ப கட்டக்கூடாது. ஃபைனான்ஸ் பிரச்சனையா பென்ஷன் கட்டக்கூடாதா? ஃபைனான்ஸ் பிரச்சனையா? அவன் கவர்மெண்ட்டுக்கு பைசாவே வரலையா? பேச்சு எம்ஆர்பி ஸ்டாஃப் நர்ஸ். நாங்கள் 2015ஆம் வருடம் மருத்துவ தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கள் செவிலியராக பணிபுரிந்து வருகிறோம். அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 2 வருஷத்தில் பணி நிரந்தரம் கோர முடியாது அப்படிங்கிறார். நாங்கள் யாரும் 2 வருடத்தில் நாங்கள் பணி நிரந்தரம் கேட்கவில்லை. 10 வருடங்களாகியும் எங்களோட வாழ்க்கை தரம் உயரவில்லை. ஏன் பணி நிரந்தரம் பண்ணவில்லை என்பதை தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் கேட்குறோம். காலி பணியிடங்களே இல்லை என்று எங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறார். காலி பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. காலி பணியிடங்கள் என்பது நிறைய இடங்களில் அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்துகிறோம் என்று சொல்கிறார்களே தவிர கட்டடங்கள் தான் உயர்த்தப்படுகிறதே தவிர அங்கே மேன் பவர் அப்படிங்கிறது ஸ்டாஃப் நர்ஸோட எண்ணிக்கைகள் என்பது எதுவுமே கிடையாது. ரீடெப்ளாய்மெண்ட் முறை மூலமாகத்தான் என்ன பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் ஒரு மருத்துவமனையிலிருந்து ஏற்கனவே செவிலியர்கள் பற்றாக்குறை அதிக அளவில் அரசு மருத்துவமனைகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் 2023ஆம் வருடம் கேட்கப்பட்டதின்படி 18,868 செவிலியர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட வேண்டும் பெட் ஸ்ட்ரென்த் கணக்கின்படி பார்த்தா. ஆனால் எந்த ஒரு புதிய பணியிடங்களும் இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து எங்களுக்கு தோற்றுவிக்கப்படவில்லை. அதனால் புதிய பணியிடங்களை தோற்றுவிக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியான 356 நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே நாங்கள் என்ன பண்ணிடுவோம், தொகுப்பூதிய செவிலியர்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைய வரைக்கும் தொகுப்பூதிய செவிலியர்களான எங்களோட வாழ்வாதாரம் உயரவில்லை. பணி நிரந்தரம் எங்களை கண்டுக்கவில்லை. நாங்கள் இருக்கோமா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். கொரோனா காலகட்டத்திலே எங்களுடைய சேவை மிகவும் அளப்பரியது, மக்களுக்கு தெரியும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களை தேவதை போல் என்ன பண்ணாங்க, பூக்கள் மலர்களை தூவி தேவதைகள் போல் வரவேற்றாங்க. ஆனால் இன்றைக்கி அதே செவிலியர்கள் தெருவிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய அவல நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். இது தமிழக அரசு கவனத்தில் கொள்ளணுங்கிறதையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். செவிலியர்களோட கோரிக்கைகளை நாங்கள் வென்றெடுக்கணும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள், துணை முதல்வர், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்களோட கோரிக்கைக்கு செவிசாய்க்கணுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். பெட் ஸ்ட்ரென்த்தின் அடிப்படையில் எதுவுமே என்ன பண்ணல. இதுவரை புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படவில்லை. நிறைய அரசு மருத்துவமனைகள் அனைத்து மாவட்டங்களிலுமே அரசு மருத்துவமனைகள் அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டதை தவிர அந்த தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனைகளிலே செவிலியர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படவில்லை என்பதே எங்களுடைய கேள்வி. இல்லை, இப்போ தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் எத்தனை நாளாக நீங்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறீங்க? நாங்கள் 3 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களோட காத்திருப்பு போராட்டம் தொடரும். இல்லை, உங்கள்கிட்ட யாராவது வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்களா, இல்லை வரவே இல்லையா? இதுவரை பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. அமைச்சர் அவர்கள் மீடியாவில் என்ன பண்ணுறாரு, பேட்டி கொடுத்ததை வச்சு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். டீனின்னு யாரும் வந்து பேசவே இல்லை. பேசலை.
உங்கள் தூத்துக்குடி இங்கே இதில் எவ்வளோ பேர் இருக்கீங்க காத்திருப்பு போராட்டத்தில்? நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் 100லேருந்து 150 பேர்கிட்ட இருக்கிறோம். சென்னையில் எங்களுக்காக நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, 1000க்கும் மேற்பட்டவர்கள் போராட்ட களத்திலே 3 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அரசு தலைமை மருத்துவமனையிலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் காத்திருப்பு போராட்டமானது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அமைச்சர் அவர்கள் அனைவரும் பணிக்கு திரும்பிவிட்டனர் என்று ஒரு தவறான கருத்தை வெளிக்கூறி கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் யாரும் பணிக்கு செல்லவில்லை. நாங்கள் அனைவரும் எங்களோட கோரிக்கை வென்றெடுப்பதற்காக காத்திருப்பு போராட்டத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ பணியாளர்கள் இருப்பீங்க? தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியரில் 8000 செவிலியர்கள் இன்னும் பணி நிரந்தரம் செய்யப்படாமலே நாங்கள் இருக்கிறோம். வருடத்திற்கு 500 பணி நிரந்தரம் என்று சொல்கிறார். இங்கு வயதானவர்கள் எத்தனையோ பேர் எம்ஆர்பி தேர்வாணையம்னா 2015 ஏஜ் லிமிட்டட் அப்படிங்கிறது கிடையாது. அப்படிங்கும்போது 2 வருஷம் மட்டும்தான் கான்ட்ராக்டு. அதுக்கப்புறம் நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னாங்க. நாங்கள் அதை நம்பி தான் நிறைய பேர் 40-50 வயதுக்கு உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, பணியில் இருந்தார்கள். ஆனால் அவங்க இணைஞ்சு 10 வருஷம் ஆகியும் இன்னும் ஓய்வு பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் எத்தனையோ பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கண்ணீரோடையும் அவங்களோட மன வேதனைகளோடையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த அரசாங்கம் அதை கண்டு எங்களுக்கு என்ன பண்ணணும், பணி நிரந்தரத்தை வழங்கணுங்கிறத நாங்கள் கேட்டோம்.